ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நம. ஓம் ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியே நம. ஓம் ஸ்ரீ பிரம்மா விஷ்ணு சிவாய நம. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய ஸ்ரீ குருப்யோ நம. வந்தே ஸ்ரீ குரோர் மண்டலம். நாம் இன்றைக்கி ஸ்ரீலலிதா 10th எபிசோடில் இருக்கோம். இன்றைக்கி நாம் பகவத்கீதையை பற்றி பார்க்கலாம். பகவத்கீதைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம், என்ன இருக்குது அதில் அப்படிங்கிறத பற்றி. இந்த பகவத்கீதைங்கிறது அர்ஜுனருக்கும் இவர் பாண்டவ ராஜா அர்ஜுனருக்கும் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை. இது ஒரு போர்க்களத்தில் நடக்கிறது. அங்கே மகாவிஷ்ணு தான் ஸ்ரீகிருஷ்ணர், அவருடைய மறு அவதாரம். அவர் இவர் அர்ஜுனர் பயப்படுறச்ச, இல்லை எனக்கு இவாளெல்லாம் கொலை பண்ண இஷ்டம் இல்லை, அதனால் எனக்கு போர் புரியறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறச்ச இவர் கீதையை அப்போ அங்கே சொல்கிறார். ஆக்சுவலாக இது அங்கே நீ போர் புரியணும் அப்படின்ட்டு அந்த சண்டை போடுறதுக்காக சொன்ன மாதிரி இருந்தாலும், ஆக்சுவலாக இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இல்லை, எந்த இடத்துலையே ஆனாலும், எங்கே ஆனாலும், எப்படி ஆனாலும், எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு 18 அத்தியாயம் சொல்லியிருக்கார் அவர். இந்த 18 அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 700 ஸ்லோகங்கள் அனுஷ்டுப்புங்கிற சந்தஸில் ஒரு பாட்டு கவிதை மாதிரி அப்படி சொல்லியிருக்கார் அவர். அந்த ஸ்லோகங்கள், அந்த 700 ஸ்லோகமும் நமக்கு எல்லா இடத்துலையுமே உதவி பண்ணும். மானவ ஜீவிதமே ఒక மகாபாரதம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மானவ ஜீவிதமே ఒక மகாபாரதம்னா மனுஷனுடைய வாழ்க்கையே ஒரு மகாபாரதம் தான் அப்படின்ட்டு. நம்மளை பற்றி நம்ம எழுதணுன்னா பெருசாக எழுதலாமே, அந்த மாதிரி. ஸோ இது எப்போ சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா, சதுர்யுகம் இருக்குது இல்லையா, சத்தியயுகம். சதுர்யுகமில் 4 யுகம் இருக்கும். ஒன்று சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதில் துவாபர யுகம்ங்கிற 3067 BCE துவாபர யுகம் முடிகிற நேரத்தில் இது 28வது சதுர்யுகம், பிரம்மாவோட 28வது சதுர்யுகம். பிரம்மாவுக்கும் ஆயுள் இருக்குது, அடுத்தடுத்து இன்னொரு பிரம்மா உருவாவார் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த ஒரு நாள் அவருக்கு கிட்டத்தட்ட 156 லட்சம் கோடி வருஷம் ஒரு நாளாம் பிரம்மாவுக்கு. நமக்கு 24 மணி நேரம். ஆனால் வீனஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, வீனஸ்க்கு 5832 மணி நேரம் தான் ஒரு நாள். ஒரே ஒரு நாளைக்கு 5832 மணி நேரம். இதுவே பூமிக்கு எவ்வளோ இருக்குது? 24 மணி நேரம் தான். ஆனால் மெர்க்குரி பாருங்க, புதன், அது 1408 மணி நேரம் ஒரு நாள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கா. நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த மாதிரி துவாபர யுகம்ங்கிறது இப்போது இந்த ஸ்ரீகிருஷ்ணர் வந்தது 28வது சதுர்யுகம். அதில் 3067 BCE, 3067 BCE. அப்போ அவர் இந்த கீதையை சொல்லியிருக்கார் இவருக்கு, அர்ஜுனருக்கு. இதில் இந்த 18 அத்தியாயமும் என்ன சொல்கிறது அது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், டைலமாவில் இருப்போம், குழப்பத்தில் இருப்போம், ஒரு பயம், எல்லாம் வேணும், இது வேணும், அது வேணுங்கிற ஆசை, இது இப்போ வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஆனால் இதை போய் நம்ம கேட்டோம்னா தப்பாக போயிடுமா, இதை செய்ய முடியுமா நம்மளால், இப்படிலாம் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். இந்த அர்ஜுனர் அங்கே நான் எப்படி இதை பண்ணுறதுன்னு பயத்துலேயும், அதே நேரத்தில் அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசையும் இருக்குது. அந்த ரெண்டுமா இருக்கார். அதுதான் ஒரு டைலமா ஆஃப் ஃபியர் அண்ட் கிரீட் அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி. அதுதான் ஃபஸ்ட்டு சாப்டர், அர்ஜுன விஷாட யோகம். அடுத்தது சாங்கிய யோகம். நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு இதுவாக என்னென்ன இந்த சாப்டர்னு பார்த்துன்னு வந்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்குமே தொடர்பு இருக்குங்கிறது தெரியும். செல்ஃப், ஆத்மா, பிரம்மா, இந்த 3 பற்றியும், நம்மளை பற்றி, நம்மளுடைய ஆத்மாவை பற்றி, பிரம்மாவை பற்றி. பிரம்மான்னு சொன்னால் நம்ம சொல்லிக்கலாம், இந்த வீடு, சொசைட்டி, நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும், நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செல்ஃப்னு சொல்லும்போது நம்மளுடைய பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கலாம். ஆத்மான்னு சொன்னால் நம்மளுடைய உண்மை முகம் எதுவோ அதுதான், உண்மை ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது அடுத்தது. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறமா 3வது கர்மயோகம். கர்மயோகம் என்ன? நம்ம முதல்ல டைலமா ஆஃப் ஃபியர் அண்ட் கிரீடில் இருந்தோம். அடுத்தது எது நம்ம இதில் வாழ்க்கையில் வந்தது? செல்ஃபு,
இப்போ நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம், ப்ளஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றதெல்லாம். ஸோ அதுதான் பிரம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ மூணாவதாக இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு யோசனை நமக்கு கிடைக்கிறது. அதை வச்சு தான் நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும். அதுதான் கர்மயோகம். கர்மயோகம்க்கு அடுத்தது ஞான யோகம். ஞான யோகம்ங்கிறது அந்த கர்மயோகம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அதையெல்லாம் வச்சு ஆக்ஷன் ஆஃப் விஸ்டம் அதில் கிடைக்கிற ஞானத்தை வச்சு நம்ம செய்வது. அதில் என்ன செய்கிறோம், ஒரு பற்றோடு செய்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞான யோகம் வரும்போது, முதல்ல கர்மயோகம் பண்ணும்போது ஒரு பற்றோடு செஞ்சுட்டு இருந்தவா ஞான யோகம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இது நமக்கு இவ்வளோ யோசனை வேண்டாம், கரெக்டாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு அப்படி தூரத்துலேருந்து அப்படி யோசித்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்தது கர்ம சந்நியாச யோகம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், பற்றில்லாமல் அதே செயல்களை செய்கிறோம். தியான யோகம். அடுத்தது தியான யோகம் என்ன, தியான யோகம் என்னென்னா தியானமில்லாத தியானம். நம்ம தியானம் செய்யும்போது இதையே நினைக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறோம், எங்கேயோ போகிறது புத்தி. இதுவே நம்ம மூச்சை கவனிக்கலாம், 1 2 3 4 சொல்லலாம். இப்படி நம்ம அந்த மனசை இழுத்து பிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தியானத்துக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம். இந்த சுவாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம், அப்படி நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் தியானம் இல்லாத தியானம். அதாவது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானத்தில் மூழ்க ஆரம்பிச்சிடுவோம், கரெக்டாக ரூட்டுக்கு வந்துடுவோம். அதான் ஞான விஞ்ஞான யோகம். இதெல்லாம் செய்யும்போது ஞானம் வந்துடுறது, விஸ்டம் வருது. ப்ளஸ் இன்னொன்று என்ன, விஞ்ஞானின்னா என்ன, அவன் விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஞானம்ங்கிறது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பார்த்தோம். இப்போ விஞ்ஞானம்ங்கிறது சயின்டிஸ்ட் அடிஷ்னலாக இன்னும் கண்டுபிடிக்கிறா. இதெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்கிறது தான் ஆல்ரெடி. ஆனால் இருக்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பட்டு அதை அவங்க நியூவாக கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு தெரியாத விஷயமா அது இருக்குது. அதுதான் விஸ்டம் அண்ட் பியாண்ட் பார்க்குறது தான் ஞான விஞ்ஞான யோகம். அடுத்தது அக்ஷர பரபிரம்ம யோகம். அக்ஷரம்னா லெட்டர்ஸு. ஆனால் இந்த லெட்டர்ஸ் இதுலேருந்து உடுக்கையில், சிவனோட உடுக்கையில்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பிரம்மா பரபிரம்மம், பிரம்மம் வேறு பரபிரம்மம் வேறு. ஸோ அக்ஷர பரபிரம்ம யோகம் அல்டிமேட் ரியாலிட்டி, தத்ரூபமான உண்மை எது. அப்போ தத்துன்னா சத்தியம், சத்தியமான ரூபம் எது, சத்தியமான ரூபம் உள்ள உண்மை எது, இப்படி தத்ரூபமான உண்மையை பார்க்கறது தான் அக்ஷர பரபிரம்ம யோகம். இதெல்லாம் நம்மளுக்கு புத்திசாலித்தனம்லாம் வரும்போது நமக்கு என்ன ஆகும், இது இப்படி தான் இருந்திருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கும், நமக்கு ஒரு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. வளர ஆரம்பித்த உடனே ராஜ வித்யா யோகம். அப்போ சுப்பீரியர் விஸ்டம் கரைச்சி குடிச்சிடுறோம். இப்போ ஒரு விஷயத்த நம்ம இத்தனை நாளாக நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு வேலையில் சேர்றோம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுண்டு கடைசியில் என்ன பண்ணுறோம், ராஜ வித்யா யோகம். நமக்கு நல்ல புத்திசாலித்தனம் வந்துடுறது. அதை அப்படி சும்மா அப்படி கொடுத்தோன்னே அப்படி பண்ணி முடிச்சுடுறோம் ஒரு விஷயத்தை, அந்த மாதிரி வருது. அடுத்தது விபூதி யோகம். இது பண்ணி முடிச்சும்போது டிவைன் பவர்ஸ் நமக்கு கிடைக்கிறது, விபூதி யோகம். அது எப்படி டிவைன் பவர்ஸ்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்காமையே இப்போ அந்த ஒர்க்கு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும், டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் ஒரு ஆஃபீஸ்லேயே கூட. அப்போ யாரோ ஒருத்தர் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல இந்த ஒர்க்கை அப்படிங்கும்போது, நமக்கு தெரிஞ்ச ஒர்க்கை நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படி தாட்லேயே யோசித்து தாட் ப்ராசஸ் பண்ணுவோம். பண்ணி நம்ம தாட்லேயே நீ இப்படி பண்ணினியா பாரு, நீ இந்த இது பண்ணினியா, இந்த ரூலை யூஸ் பண்ணியா, அந்த ரூலை யூஸ் பண்ணினியா, இல்லைனா இந்த இடத்துல இந்த கால்குலேஷன் பண்ணினியா, இந்த ஜிஎஸ்டி போட்டியா, ஐடியை போட்டுட்டியா பை மிஸ்டேக், இப்படிலாம் நம்ம கேட்குறோம். இது எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்ணியா, சிஜிஎஸ்டி யூஸ் பண்ணியா, அதனால ஒரு வேளை இந்த கால்குலேஷனில் மிஸ்டேக் இருக்குமா, இப்படிலாம் நம்ம தாட்லேயே யோசித்து கேட்குறோம். அது டிவைன் பவர். இந்த இடத்துல டிவைன்கிறது பகவானை சொல்கிறது. நான் அந்த என்னன்னு இந்த லைஃபோடு மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ காட் ஒன்லி. ஸோ விஸ்வரூப சந்தர்ஷன யோகம் அது என்னென்னா காஸ்மிக் விஷன். இப்போ அடுத்தது காஸ்மிக் விஷன். இப்போ நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பகவான் தான் இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நமக்கு அப்போ தெரியுமா, நம்ம இந்த டிவைன் பவர் விபூதி யோகமில் தெரியும் போது அடுத்தது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். அப்போ காஸ்மிக் விஷன் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது, ஒரு கெடுதல் நடக்கிறது, ஒரு இது நடக்கிறதுனா எல்லாத்தையும் நம்ம யோசிப்போமா, நான் இதை பண்ணினேன் அதனால் இது நடந்தது, அதை பண்ணினேன் அதனால் அது நடந்தது.
பரவாயில்ல, நம்மளை பகவான் தான் வந்து காப்பாற்றிருக்காரு, இது நம்ம நினைச்சே பார்க்கலையே, அப்படி ஒவ்வொன்றும் விஸ்வரூப சந்தர்ஷனம் கணக்கு நமக்கு கரெக்டாக தெரியுமா. அதே மாதிரி இவா ரிஷிகளுக்கெல்லாம் விஸ்வரூப சந்தர்ஷனம்னா பெரிய பெரிய விஷயங்கள் தெரியறது. நம்ம லைஃப்பை வச்சு பார்க்குறோம். பக்தி யோகம் அடுத்தது 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இந்த பக்தி யோகம் என்னென்னா பகவான்கிட்ட டிவோஷன். இந்த இடத்துல பக்தியோடு இருக்கிறது. தன்னலமில்லாத விஷன் கிடைக்குமா. அப்போது தன்னலமில்லாத தொலைநோக்கு பார்வை எப்போ கிடைக்கும், இந்த பக்தி யோகம் கிடைக்கும்போது. அப்போ நமக்கு வந்து நல்ல விஷன் கிடைக்குமா. ஓ இது இப்படி தான் அப்படின்ட்டு அந்த ஃபோர்காஸ்டிங் எல்லாம் சொல்லிடுவோம், நம்ம கண்டுபிடிப்போம். எங்கே என்ன நடந்ததுன்னு கூட தெரிய ஆரம்பிக்குமா. க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். அப்போது என்னாகும், ரியாலிட்டி நிஜம் என்ன, அந்த இப்போ நமக்கே கூட இருக்கு இல்லையா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. இப்போ நமக்கு நம்ம யாருங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், அப்போ நமக்கு ஒன்று புரியறதுன்னா, ஏதோ ஒன்று இத்தனை நாள் ஒன்று பண்ணுறது, அதுக்கு மேலே இன்னொன்று யோசித்து ஒரு நம்மளுக்குள்ளேயே பாருங்க, இல்லை இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும்னு இன்னொன்று ஏதோ ஒன்று அதை சப்ரஸ் பண்ணி மேலே வருது. ஸோ மேபி நம்ம குட்டாக வரோமா பேடாக வரோமாங்கிறது தான் டெஸ்டினி, நம்மளோட டெஸ்டினியில் இருக்குது. ஸோ அந்த ரியாலிட்டி அண்ட் நோயர் ஆக்கிரமிப்பு, அதுதான் அந்த க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். அடுத்தது குணத்ரய விபாக யோகம். இது வந்து ஒருத்தருடைய குணம் அந்த நேச்சர் ஆஃப் செல்ஃப், நம்மளை பற்றினது விஷயம். அடுத்தது புருஷோத்தம விபாக யோகம். இதுலேருந்து நமக்கு அடுத்தது என்ன வருது, செல்ஃப் பிகமிங் செல்ஃப். நம்ம புருஷன்னா ஆணா பெண்ணான்னு கணக்கு கிடையாது. இந்த இடத்துல புருஷன் அப்படின்னா, புருஷனுங்கிற வார்த்தைக்கு சொல்கிறேன் என்ன அர்த்தம், அந்த புருஷன் அப்படின்னாலே அந்த ஆத்மா இல்லை நம்ம ஐயிங் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புருஷன்ற இதில் தான் வரும். ஸோ புருஷோத்தம யோகம் அது செல்ஃப் பிகமிங் செல்ஃப், நம்மளை நாம் யார் என்று உணர்ந்து கொள்வது. அடுத்தது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் 16வது அத்தியாயம். தெய்வீக அண்ட் அசுரத்தனம். இது இதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுலேருந்து மீண்டு வர்றது. அடுத்தது ஸ்ரத்தத்ரய யோகம். இந்த ஸ்ரத்தத்ரய யோகம்ங்கிறது எனர்ஜி ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையின் பலம். அதுதான் நம்பிக்கையோட பலம் அங்கே கிடைக்குமா. 17வது அத்தியாயம் அது. அடுத்தது 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். இந்த இடத்துல என்னென்னா லிபரேஷன் அண்ட் ரினன்சியேஷன்னு ஒரு இது, அதாவது மோக்ஷமும் துரத்தலும் எல்லா ஏதாவது ஒரு பற்று இல்லாமல் இருத்தலும் அப்படின்னு. இந்த இடத்துல நம்மளுக்கு லைஃப்னு பார்க்கறச்ச நம்ம வந்து அந்த ட்ரபிள்ஸ்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிறது. ஏன்னா நமக்கு அந்த பற்றுலேருந்து விலகி கரெக்டாக யோசிக்கிறதுக்கு, நமக்கு அந்த கோபம் வருதோ உணர்ச்சி வருதோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக அப்படி பார்த்து நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நல்ல ஹை பொசிஷனில் நல்ல இதில் இருப்போமா, நல்ல சம்பத்துக்கள் சகல சௌபாகியங்கள் எல்லாத்தோடையும் தான் இருப்போமா. ஏன்னா நம்ம தான் எல்லாரையும் டேக்கிள் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இங்கே வந்துடுவோமா. இதுதான் இப்போ இந்த 18 அத்தியாயம். ஸோ இந்த 18 அத்தியாயம் ஒருத்தர் படித்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 டைம்ஸ் படித்தார்னா நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருமா. அப்போ அவருக்கு வந்து ஒரு பணங்காசு பெரிய விஷயமாக தெரியாது, பதவிகள் பெரிய விஷயமாக தெரியாது, நிம்மதி தான் பெரிய விஷயமாக தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாராம். அது நான் அந்த மாதிரி நினைக்கும் போது நிறையா பேர் அவருக்கு ஜாயின் பண்ணிவிடுவா அவரோட அப்படிங்கிற மாதிரி. இதில் 3 மெயின் அத்தியாயம் கர்மயோகம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் ஞான யோகம், 12வது அத்தியாயம் பக்தி யோகம். இது 3 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கு. இந்த 3 ஒருத்தர் ஜெயிச்சாருனாலே பாதி விஷயம் அவருக்கு வந்து புலப்படும் அப்படிங்கிறது. இதுக்கு 18வது அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது வேறு என்ன சொல்கிறார், அது என்ன மீனிங்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய, என்னென்னலாம் நீ பண்ணினியோ தர்மங்கள் பண்ணினியோ எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய பாதத்தில் போட்டுட்டு
மாம் ஏகம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே என்னுடைய பாதத்தில் சரணடைந்தாய்ன்னு சொன்னால், அகம் துவா நான் உன்னுடைய சர்வ பாபேபியோ எல்லா பாவங்களையும் போக்கி, மோக்ஷயிஷ்யாமி அதில் எல்லாத்தையும் போக்கி, மா சுச்சக போக்கி விடுவேன், கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம தைரியமாக விட்டுட்டு நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சு சரியான பாதையில் நம்மளையும் முன்னேற்றிண்டு கரெக்டான வழியில் போய் அதே நேரத்தில் நம்மளை இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணினோம்னா நம்ம கட்டாயம் வின் பண்ணிடுவோம். பகவான் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான அருளையும் புரியணும்னு வேண்டிக்கிறேன். நம்ம எல்லோரும் நம்ம மேன்மேலும் உயரணும்னு, வாழ்க்கையில் நல்ல நல்ல பொசிஷன்ஸ்க்கு நல்ல ஒரு பேர் புகழோடு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.